தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை குறித்து நம்முடன் பேசியிருக்கிறார் சிவராம். வணக்கம் சிவராம். வணக்கம் சிவராம். இன்றைக்கு அரசியல் களத்தில் பார்த்தோன்னா பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள். இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது அமைச்சரவை கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை போட்டிருக்கிறதா செய்தித்தாளர்களை பார்க்குறோம். தகவலும் வெளியாக இருக்குது. குறிப்பாக இந்த சமுதாய கூட்டங்களில் அமைச்சர்கள் பங்கேற்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கவனத்துடன் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல் முறையாக ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு இருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு மதசார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் பிரகடனப்படுத்தி வர்றாரு. இதனால் சமுதாய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டால் தேவையற்ற விமர்சனங்கள் வரும். குறிப்பாக இப்போ அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க, அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ நாயுடு சமுதாயம் முன்னெடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டால் அது நாயுடு மக்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் மற்ற சமுதாய மக்கள் மீது கோபத்தை உண்டு பண்ணும். அதே போன்றுதான் மற்ற மதத்தினர் மற்றும் ஜாதி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டாம், அதை தவிர்த்து விடுங்கள் என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது மிகுந்த கவனத்துடன் பேசணும். ஏன்னு சொன்னால் தற்பொழுது திருவாடனையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் ராஜீவ் அவர்கள் பேசும் பொழுது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் என்பதை சுற்றுலாத்துறை அமைச்சர் என்று மாற்றி கூறியது சர்ச்சையாக மாறியது. அதே போன்று அமைச்சர் ரமேஷ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பேசிய பொழுது ஒரு சில வார்த்தைகள் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளாக மாற்றப்பட்டன. அதே போன்று அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கச்சத்தீவு குறித்து நோ கமெண்ட்ஸ் என்று சொன்னார். அதனால் செய்தியாளர்களை அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் மட்டுமே சந்திக்க வேண்டும். குறிப்பாக நிர்மல்குமார், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் மட்டுமே தற்போதைய நிலையில் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்து வருகிறார்கள். மற்ற யாரும் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்து விடுங்கள், செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாலும் தன்மையாக பதிலளித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு விடுங்கள் என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். கண்டிப்பாக. ஏன்னா செய்தியாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் இது வெளியே செய்தியாளர்களை சந்திக்கலை. தொடர்ந்து அமைச்சரவையாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த துறை சார்ந்த அப்டேட்டில் பொதுமக்களுக்கு தெரிவிக்க முடியும். இப்படி இருக்கும்பொழுது குறிப்பிட்ட 3 இல்லை மூத்த அமைச்சர்கள் மட்டும் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்றால் இது எப்படி போகும்? ஏன்னா மக்களுக்கு முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்கலைன்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜய் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்திருக்காரு. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தோம்னால் இயக்குனர் நெல்சன் அவர்கள் பார்த்தோம்னால் அப்பொழுது நடிகராக இருந்த விஜய் அவர்களை ஒரு தனிப்பட்ட ஒரு நேர்காணல் செய்த பொழுதே அது படத்துடைய ப்ரொமோஷனுக்காக அப்பொழுதே அவர் தெரிவித்தார், நான் தெரிவித்த ஒரு கருத்து தவறுதலாக போய்விட்டது, அதனால் தான் நான் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்து விட்டேன் என்று அப்பொழுது அவர் சொல்லியிருந்தார். அதே போன்றுதான் தற்பொழுது விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏதேனும் கேள்விகளை எழுப்பி அது தேவையற்ற ஒரு விவாத பொருளை மாற்ற வேண்டாம் என்ற கவனத்தில் செய்தியாளர் சந்திப்பை விஜய் அவர்கள் தவிர்த்து வருகிறார். மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் மட்டுமே தற்பொழுது அரசின் நிலைப்பாடு குறித்தும் அதே போன்று இந்த திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பாக நிர்மல்குமார் அவர்கள் பதிலளித்து விட்டார். ஆனால் மற்ற அமைச்சர்களிடமும் இதே கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்கள் ஏதேனும் தவறுதலாக வார்த்தைகளை வெளியிட்டு விட்டால் தற்பொழுது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கோ அல்லது மற்ற சமுதாய மக்களுக்கோ தேவையற்ற கோபத்தை உண்டு பண்ணும் என்பதனால் செய்தியாளர் சந்திப்பை வேண்டாம், செய்தியாளர் சந்திப்பதை விட களத்தில் இறங்கி செயலில் ஆற்றுங்கள் என்றுதான் அவர் தெளிவாக கூறி வருகிறார். கண்டிப்பாக. இது ஒரு புறம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 3 மாதம் கூட இந்த தாவேக ஆட்சி நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலான்ட்டு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. ஏன்னா தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பல குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. பாலியல் புகாராகட்டும், அதே போல் கொலை சம்பவங்கள் ஆகட்டும், அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு 2, 3 அப்படின்றும்பொழுது இது சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு ஒரு மிகுந்த ஒரு வழிவகுத்திருக்கு. இதனால் இந்த ஆட்சி இன்னும் 3 மாதம் தொடருமா என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தற்பொழுது சட்டம் ஒழுங்கு பொறுத்தளவில் கடுமையான விமர்சனங்களை தான் சந்திச்சுட்டு வருது. விஜய் அவர்கள் இப்போ பதவியேற்றதற்கு பிறகு சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அமைக்கப்படும் சொல்லியிருந்தார். ஆனால் அன்றைய தினம் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. நாளைய தினம் சிங்கப்பெண் திட்டம் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அவர் பதவியேற்றதற்கு பிறகு கோயம்புத்தூரில் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான அந்த சிறுமி குறித்த விவாதம்
நாடு முழுவதும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அதிகமான கொலைகள் நடைபெற்று வருகிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கடுமையான விமர்சனங்களை தாவேகாவை நோக்கி வைத்து வருகிறார். எங்களுடைய தயவினால் தான் இந்த ஆட்சி ஒட்டி கொண்டிருக்கிறது. அதாவது முன்ன என்ன சொன்னார்னா 6 மாத காலம் எந்த ஒரு தொந்தரவும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது கூட்டணி கட்சிகளை தாவேகாவுக்கு அனுப்பி வச்சதை வந்துட்டு தொடர்ந்து மறைமுகமாக விமர்சிச்சுட்டு வர்றாரு. அதற்கு ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களோட விமர்சனத்தை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா தாவேகா அரசை கடுமையாக விமர்சிச்சுட்டு வர்றாரு. தேர்தலுக்கு முன்பு விஜய் குறித்தோ தாவேகா குறித்தோ எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்காத திமுக தற்பொழுது என்னென்னு சொன்னால் அதிகாரத்திற்கும் அரசியல் அதிகாரத்தில் ஒரு முக்கிய மையமாக தற்பொழுது தாவேகா வந்திருக்கக்கூடிய சூழலில் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க அதை ஆளும் கட்சியை நோக்கி. கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்க, அதாவது திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அதாவது இந்த ஜென்சி டிஎம்கே அவங்கள வந்து வலுப்படுத்தணும், அதுக்காக வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரன்ட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை திமுக வந்து ஒருங்கிணைக்கிறது, இது போன்ற ஒரு நிகழ்வுகளை தொடர்ந்து அரங்கேறி வருது. தமிழகத்தில் இளைஞர்களையும் பெண்களையும் வந்து கைவசப்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு மும்முரமான ஒரு போக்கை வந்து திமுக கடைபிடித்துட்டு வராங்க. ஏன்னா இப்போ இடைத்தேர்தலில் தாங்கள் போட்டியிடலைன்ற ஒரு அறிவிப்பு வந்தாலும் அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா, அது எப்படி? அது குறிப்பாக வந்துட்டு இப்போ இளைஞர்களை யார் வந்துட்டு இழுக்க போகிறாரு அப்படிங்கிற போட்டி தான் நடைபெற்றிருக்கு. நீங்கள் சொன்னது போலவே தற்பொழுது தாவேகா இளைஞர்களின் வாக்குகளை ஒட்டு மொத்தமாக அறுவடை செஞ்சிருச்சு. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. பாஜக பக்கம் போகாத இளைஞர்கள் கூட தற்பொழுது அண்ணாமலை பக்கம் போகிறது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஒரு புறம் இருக்க, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய இளைஞர்களை வந்து இழுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் தற்பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இளைஞர்கள் வாக்கை எப்படி அறுவடை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்பொழுது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அதிமுக இளம்பெண்கள் பாசறை அதே போன்று இளைஞரணி உள்ளிட்டவங்களை உருவாக்கி அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்போ உதயநிதி பொறுத்தவரையும் இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு அதாவது ஒரு புதிய அணியை உருவாகி இருக்காங்க. இப்போ அந்த அணிக்கான செயலாளரோ இல்லை தலைவரோ அமைப்பாளர்களோ இது வரையும் வந்து போடப்படலை. ஏன்னா இளைஞரணி அமைப்பாளராக உதயநிதி வந்து திமுகவில் வந்து தொடர்ந்து வர்றார். இருக்கும் பொழுது இந்த உதயநிதி அவருடைய மகனை வந்து ஜென்சி டிஎம்கேக்கு வந்து பொறுப்பாளராக வந்து போட போகிறதா ஒரு தகவல்களும் சமூக வலைதளங்களில் வந்து அதுக்கான ஒரு பதிவுகளும் பரவிட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இது இல்லை, அது தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. ஆனாலுமே கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இல்லை. ஏன்னு சொன்னால் கடந்த முறை இட்லி படத்தோட அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு இன்வன் உதயநிதி கொடுத்தது தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளாக மாறியது குறிப்பிடத்தக்கது. என்னென்னு சொன்னால் உதயநிதியை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாங்களோ, அதாவது இளைஞரணி செயலாளராக இருக்கட்டும், துணை முதல்வர் பதவியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து ப்ரொமோட் பண்ணனால தற்பொழுது இன்மனையும் அதே போன்று ப்ரொமோட் பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதற்காக பொறுமையாக செயலாற்றுங்கள், பொறுமையாக வந்துட்டு காய் நகர்த்துங்கள். தொடர்ச்சியாக திமுக பொறுத்தவரையும் இந்த அதாவது வாரிசு அரசியல் என்றது தொடர்ந்துட்டு தான் வருது. இப்போ இந்த காலகட்டங்களில் வாரிசு அரசியல் தொடர்ந்தால் அது தமிழக மக்கள் ஏற்பார்களா, இல்லை திமுக தொடர்ந்து பின்னடைவு சந்தித்துட்டு வருமா? இது போல வாரிசு அரசியல் முன்னெடுக்கும் பொழுது வாரிசு அரசியல்ங்கிறது தற்பொழுது ஃபெயிலியரை வந்து ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் இப்போ உதயநிதியை முன்னிலைப்படுத்தினதை தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்களும் தமிழக மக்களும் வெகுவாக ரசிக்கலை. அதற்கான ஒரு படிப்பினை தான் தற்பொழுது திமுக பெற்றிருக்கிறது. இதற்கு பிறகாது மற்ற தலைவர்களை வந்து முன்னிலைப்படுத்தணும், இளைஞர்களை அதிக அளவில் கொண்டுட்டு வரணும். ஏன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தோம்னால் KN நேரு, பொன்முடி, ஏவாவேலு, துரைமுருகன் இந்த ஜென்ரேஷனையே முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தால் இளைஞர்கள் வெகுவாக ரசிக்கலை. அவர்களோட தோல்வி உணர்த்தக்கூடிய விஷயமும் இதுதான். இதை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து புரிந்துக்கிட்டு மற்ற தலைமுறைக்கு வழிவிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய ஒரு கேள்வி. கண்டிப்பாக. ஏன்னா திமுக அதாவது இந்த 2026 தோல்வி அடைஞ்ச பிற்பாடு தொடர்ச்சியாக உதயநிதிக்கு தான் முன்னிலையானது வகுக்கப்பட்டு வருது. முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு முன்னிலை கொடுக்கறத விட உதயநிதி அடுத்த கட்ட தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ண வந்து திமுக தொடங்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போது அடுத்த கட்ட தலைவராக திமுகவின் தலைவராக உதயநிதி உருவாக்க தயாராகிவிட்டார் அப்படின்னு பார்க்கலாமா? ஆமாம், திமுகவை பொறுத்தளவு தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முன்னிலைப்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் கட்சியினுடைய
இளைஞர்களுமே பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் சந்திக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு வந்து பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின். ஆனால் தற்பொழுது முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. கட்சியில் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது உதயநிதி எடுக்கக்கூடிய டிசிஷனை சார்ந்து தான் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷனை நோக்கி நகர்ந்துருச்சு. இதனால் வந்து தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறத தவிர்த்துருக்குறாங்க. அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் பதவியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அறிவாலயம் வந்து தொண்டர்களை சந்திக்கிறத வழக்கமாக வச்சுருந்தார். தற்போதைய முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதல்வரானதுக்கு பிறகு அறிவாலயம் வருவதையே தவிர்த்து விட்டார். இதுவும் கூட ஒரு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. தொடர்ச்சியாக இது ஒரு புறம் இருக்கு. தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட யார் களம் இறக்கலாம் என்பது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மும்முரமாக அதுக்கான பணியில் ஈடுபட்டு வருவதா சொல்கிறாங்க. அதிமுக தொடர்ந்து இந்த இடைத்தேர்தலை சந்திக்கும் பொழுது வெற்றி பெறுமா? அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதிமுக இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு முதல் போட்டியிடாது அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. அதாவது திருச்சி கிழக்கில் மட்டும் தேர்தல் நடந்தால் அதிமுக போட்டியிடாது. ஏன்னு சொன்னால் ஆளும் கட்சியோட தொகுதி அது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய வேட்பாளரை நிப்பாட்டும். ஆனால் மூன்றாவது கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அந்த தொகுதியில் நிற்காது அப்படின்னு தான் பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து சினாரியோவே மாறி இருக்கு. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் இது எல்லாமே வந்துட்டு அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. மதுராந்தகம் வந்து பாமக கேட்டுச்சு. ஆனால் பாமகவுக்கு கொடுக்காம மரகதம் குமரவேலுக்கு வந்து அந்த தொகுதி வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த தொகுதியை கேட்டு பெற்றவர் தான் எடப்பாடி. அதே மாதிரி தான் வந்துட்டு அம்பாசமுத்திரத்தை பாஜக கேட்டுச்சு. ஆனால் பாஜக கொடுக்காம அம்பாசமுத்திரத்தை இசக்கி சுப்பையாக்காவை வாங்கினார். தாராபுரம் அதிமுகவோட கோட்டை, அதே போன்று பெருந்துறையும் அதிமுக கோட்டை. இதனால் அந்த தொகுதிகளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதிமுக விட்டு கொடுக்காது. இந்த முறை இடைத்தேர்தல் நின்றுச்சுன்னா வந்துட்டு மதுராந்தகம் தொகுதியை பாமகவுக்கும் அதே போன்று அம்பாசமுத்திரத்தை பாஜகவும் கொடுத்துட்டு தாராபுரம் பெருந்துறையில் வந்துட்டு அதிமுக தன்னுடைய வேட்பாளர்களை நேரடியாக நிறுத்தும். ஏன்னு சொன்னால் அந்த கூட்டணியை இன்டாக்டாக கொண்டுட்டு போகணுங்கிறதுல இபிஎஸ் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு. அதனால் வரக்கூடிய இடைத்தேர்தலில் வேட்பாளர்களை அதாவது கட்சிக்கும் அவருக்கும் வந்து விசுவாசமாக இருக்கிறவங்கள தான் அவர் போடுவார் அப்படின்னு. கண்டிப்பாக இப்போது மதுராந்தகமாகட்டும் இப்போது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கா இணைந்திருந்தாலும் கூட அவர்களோடு சேர்ந்து மாவட்ட செயலாளரும் பலர் போயிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகள் அதாவது ஒன்றியம், கிளை, நகரம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தாவேக்கா பக்கம் கணிசமாக போயிருக்கும் பொழுது அதிமுகவுடைய பேஸ் அங்கே எப்படி இருக்கும்? அதாவது ஓட்டு வங்கி ஓகே, அதுக்கான களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய கெப்பாசிட்டி ஒன்று இருக்குல்ல. புதிதாக ஒருவர் நிற்க வைக்கப்பட்டால் அவர் அந்த தொகுதி மக்களுக்கு அறிமுகமாக வேண்டும். அது இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியில் வந்து ஒவ்வொரு பூத்து வாரியாக இவ்வளோ கணிசமான வாக்குகள் அதிமுகவுக்கு இருக்குது, அந்த வாக்கை வந்து சிந்தாமல் நம்ம வந்து அதிமுகவுக்கு பெறணும் அப்படின்ட்டு ஒரு அதாவது ஒரு நீண்ட நாள் பயணித்தவர், அனுபவம் மிக்கவர் அந்த பொறுப்புக்கு வழங்கப்படுவார்களா? இல்லை அந்த இவர்களுக்கு மாற்றி அதாவது இவர்கள் வகித்த இந்த பொறுப்பில் இப்போ யார் இருக்காங்க? இப்போ நீங்கள் சொன்னது போலவே அதிமுகவை பொறுத்தளவில் பாஜக, பாமக அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. காங்கிரஸ் இந்த பக்கம் வந்திருக்கு. அதே மாதிரி விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சே ஆகணும் இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு அப்படிங்கிறத. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தெரிவிக்கணும். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அதனால் ஆளும் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாத அதிகார பலம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதே போன்று பணபலம் இருக்குது. அதிமுகவும் அதற்கு ஈக்குவலான வேட்பாளர்களை போடும். இந்த இடத்துல திமுக என்ன செய்ய போகிறது, எந்த மாதிரி வேட்பாளர்களை நிறுத்த போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்னது போலவே தாவேகாவுக்கு பூத் கமிட்டி ஒரு சில இடத்துல இல்லைனாலுமே கூட கூட்டணி கட்சிகள் தற்பொழுது சேர்ந்துருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள், விசிகேவினுடைய வாக்குகளை மொத்தமாக தாவேகா அறுவடை செய்யும். திமுக இப்போ கூட்டணி கட்சிகள் வாக்குகளை பெறுமா அல்லது தனித்த வாக்குகளை மட்டுமா பெறுமா? இல்லை, நான் கேட்குறது அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்று ராஜினாமா செஞ்சு தாவேக்கால் இணைந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ மரகத குமரவேல் ஆகட்டும், சத்யபாமா ஆகட்டும், ஜெயக்குமார், அதே போல் இசக்கி சுப்பையா, இது போன்ற ஒரு முக்கிய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியிலிருந்து நீங்கி தாவேக்கால் இணையும் போது அவர்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களோ இல்லை நகர செயலாளர்களோ இவர்களையும் வந்து கணிசமான ஒரு 1000 பேர் 500 பேரை வந்து இவங்களும் கொண்டு வந்து தான் வந்து தாவேக்கால சேர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் தாவேக்காவை எதிர்த்து போட்டியிட அதிமுகவுக்கு பலன் இருக்குமா? அதிமுக தன்னுடைய முழு சக்தியும் உபயோகப்படுத்தும். ஏன்னு சொன்னால்
அவர்களுக்கு கிளையிலிருந்து எல்லாத்துக்கும் வந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதே நீங்கள் சொன்னது போலவே என்னதான் வந்துட்டு இப்போ மரகதம் குமரவேலை பொறுத்தவர்களுக்கு மதுராந்தகத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முகமாக இருக்காரு. இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரத்தோட முகமாக இருக்கிறாரு. அதே போன்று தான் தாராபுரமாக இருக்கட்டும், பெருந்துறையாக இருக்கட்டும், அந்தந்த லோக்கல் பெல்ட்டில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலுமே கூட ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் அதிமுக விட்டு கொடுத்துறாது, அதற்கான வேலைகளை முழு மூச்சில் இறங்கும். அதற்கு தான் இப்போ வேட்பாளரை பார்த்து பார்த்து தேர்வு செய்யக்கூடிய வேலைகளில் இபிஎஸ் அவர்கள் இறங்கியிருக்கிறார். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக எத்தனை இடத்துல வெற்றி பெறுது என்பதும் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய பதிலுக்காக நன்றி. நன்றி.